ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் புதுசாக வரவங்களுக்கு, ஏற்கனவே கனடாவில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக் தான். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் கனடா பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன், ஜென்ரலாக கனடாவில் நடக்கிற இன்ஃபர்மேஷன், கனடா இமிக்ரேஷன் பற்றியும் போடுவோம். எங்கள் லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ், நாங்கள் ஹாலிஃபேக்ஸில் இருக்கோம். எங்கள் லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக நம்ம வீடியோ போடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ரெண்ட் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது வந்து நிறைய பேரால் ரெண்ட் அஃபோர்ட் பண்ண முடியாமல் ஹோம்லெஸ்ஸாக போகிற நிலமை நிறைய ஆயிடுச்சு கனடாவில். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த வருஷம் 2024 ரெண்ட் ஆனுவல் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதில் நல்ல நியூஸ்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் என்ன அப்படின்னா, ரெண்ட் வந்து சில சிட்டிஸில் டிக்ளைன் ஆகிருக்கு. சில சிட்டிஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில சிட்டிஸில் வந்து பயங்கரமாக ஹைக் ஆகிருக்கு. அதை பற்றிலாம் தான் பேச போகிறோம். இந்த ரெண்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி, கனடாவில் இப்போ வந்தால் எந்த ப்ராவின்ஸில் வந்து என்கிட்ட பிஆர் இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்குது, இப்போ வந்தால் எந்த ப்ராவின்ஸில் வந்து என்னால் வந்து அஃபோர்டபுளாக இருக்க முடியும் அப்படின்னா, எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு சொல்கிற ப்ராவின்ஸ் வந்து சஸ்காஷ்வன் தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். சஸ்காஷ்வன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டொரண்டோ பக்கத்துலேயும் இல்லாமல் கேல்கரிக்கும் கொஞ்சம் தூரம் தான், இன்பிட்வீனில் இருக்குது. பட் சஸ்காஷ்வன் ப்ராவின்ஸில் தான் பார்த்திங்கன்னா ரெண்ட் வந்து 1500 அரவுண்ட் இருக்குது. அதை விட்டிங்கன்னா எல்லார் கூடவும் போய் வேறு ஒரு சிட்டியும் இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ சஸ்காஷ்வனில் பார்த்திங்கன்னா ரெஜினா இருக்குது, அது ஒரு சிட்டி. அதுக்கப்புறம் மூஸ் ஜா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்ரு தான், ஸ்மால் சபப் தான். அதை விட்டிங்கன்னா சஸ்கட்டூன் இருக்குது. இந்த 3 இடத்துல தான் மோஸ்ட்லி வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த 3 சிட்டியில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் பெஸ்ட். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து 1500ங்கிறது ஒரு பெரிய விஷயம். கனடாவில் அவ்வளோ கம்மியாக வீடு கிடைக்குது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, ஏன் அந்த ரெண்ட் க்ரோத் வந்து ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இந்த இன்ஃபர்மேஷன் சிட்டி வைஸ் இன்ஃபர்மேஷன் போவோம். ஸோ என்ன அப்படின்னா, எதனால் வந்து கனடாவில் வந்து ரெண்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கோவிட், கரெக்டாக கோவிட் டைமில் இந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டொரண்டோவில், வேங்கூவரில் இருந்தவங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அப்படியே பொறுமையாக வந்து ஓகே நம்ம வந்து பொறுமையாக போகலாம், ஒரு சின்ன டவுன் போகலாம், இல்லை சின்ன சின்ன ஊர். இப்போ ஹாலிஃபேக்ஸ் வந்து ஒரு லோ மீடியமான ஊர். ஹாலிஃபேக்ஸு, மாங்டனு, நியூ ப்ரௌன்ஸ்விக் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. அப்படியே வந்து இந்த பாப்புலேஷன், அந்த சிட்டியில் இருந்த பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் ஸ்கேட்டர்ட் ஆகி கொஞ்சம் சின்ன சின்ன ஊருக்கெலாம் போக ஆரம்பிச்சது. அப்போ அந்த ஊர்களில் இருக்கவங்கலாம் வந்து ஏற்கனவே அந்த ஊரில் ரெண்ட்டுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஒரு வீடு மாறணும்னா வீடு கிடைக்கல. இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், 2022 கனடாவில் டோர் ஓப்பன் பண்ணாங்க. டோர் ஓப்பன் பண்ண உடனே மொத்தமாக அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட இப்போ கனடாவில் டெம்ப்ரவரி இமிக்ரெண்ட், அதாவது நான் பிஆர் வச்சுருக்கவங்களே நான் சொல்லலை, டெம்ப்ரவரி இமிக்ரெண்ட்ஸ் மட்டும் 3+ மில்லியன் இருக்காங்க. அதாவது 30 லட்சம் பேருக்கு மேலே வந்து டெம்ப்ரவரி ரெசிடெண்ட்டாக இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது யோசிச்சு பாருங்கள், 30 லட்சம் பேரை வந்து கனடாவில் வந்து இந்த சிட்டிஸ்லலாம் வந்து அகாமடேட் பண்ணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அது இல்லாமல் இந்த ஊர்லேயும் ரெண்ட்டுக்குன்னே ஒரு சில பாப்புலேஷன் இருக்குது. ஸோ இதனால தான் வந்து ரெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. நிறைய பேர் உள்ளே வந்ததுனால ரெண்ட் வந்து இங்கே இருக்கிறதுக்கு வீடு இல்லை, இவங்க சரியாக பில்ட் பண்ணலை, பிளான் பண்ணலை, பிளானிங் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த வருஷம் சிட்டி வைஸ் வந்து நேஷ்னல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கனடா வைஸ் ஆவரேஜ் ரெண்ட் ஆல் ஓவர் கனடா எல்லா சிட்டியும் சேர்த்து ஆவரேஜ் ரெண்ட் வந்து 2200. நல்லா தெரிஞ்சுங்க, 2201. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, சில இடத்துல கம்மியாகவும் இருக்கலாம், பட் ஆனால் ஆவரேஜாக 2000 ஆகிடுதுங்க. கனடா வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு வீட்டில் இருக்கணும் அப்படின்னா 2000 ஆகிடும். நீங்கள் இதே வந்து இல்லை நான் வந்து நியூலி மேரிட் பேச்சுலராக வரேன், சிங்கிள் பெட் போதும், இல்லை ஸ்டூடியோ போதும், இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். பட் ஃபேமிலியாக இருக்கீங்க, ஏற்கனவே கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கண்டிப்பாக வந்து 2 பெட் 1 பாத் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட 1800 குறைஞ்ச எங்கேயுமே கிடைக்கிறதில்ல, எக்ஸப்ட் சில நான் சொன்ன மாதிரி சஸ்காஷ்வன் அண்ட் சில ப்ராவின்ஸ் தவிர. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஆவரேஜ் ரெண்ட் 2200 போயிட்டுருக்கு. பட் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, டொரண்டோலையும் வேங்கூவர்லேயும் ரெண்ட் டிக்ளைன் ஆகிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அங்கெல்லாம் வந்து ஏற்கனவே இனாஃபாக பில் பண்ணிட்டாங்க.
அங்கே மக்கள் வந்து டார்கெட் பண்ணாமல் கொஞ்சம் நிறைய பேர் வந்து வெளியில் வந்தனால டொரண்டோலையும் வேன்கூவர்லேயும் கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து டொரண்டோவில் பார்த்தீங்கன்னா 0.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் போன வருஷம் ஜூலையில் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 4.6% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது போன வருஷம் ஜூலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இப்போ வந்து அந்த க்ரோத் ரேட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ரெண்ட் வந்து குறையில, இந்த க்ரோத் ரேட் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகிருக்கு. வேன்கூவர் வந்து ஸ்டில் ஆவரேஜ் ரெண்ட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டொரண்டோவில் ஆவரேஜ் ரெண்ட் வந்து 2719. இதுதான் வந்து டொரண்டோ ஜிடிஏ ஏரியாவில் ஆவரேஜ் ரெண்ட்டு. அதை விட்டிங்க அப்படின்னா வேன்கூவரில் பார்த்தீங்கன்னா 3101 ஆவரேஜ் ரெண்ட்டு. ஸ்டில் வந்து ஹோல் கனடாலே வேன்கூவர் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து 3101 ஆவரேஜ் ரெண்ட். அப்படின்னா வேன்கூவரில் இருக்கவங்க எவ்வளோ சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு வந்து ஆல்பர்ட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலாக வந்து ஆல்பர்ட்டா ப்ராவின்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆல்பர்ட்டா ப்ராவின்ஸில் ஃபஸ்ட்டு கேல்கரி வந்து பயங்கரமாக அப்படியே, நான் வந்த புதுசில் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க கேல்கரி சூப்பராக இருக்கும், அங்கே வந்து டேக்ஸ் எல்லாம் கம்மி, அங்கே வந்து வீடு ரெண்டெல்லாம் கம்மி. நான் கேல்கரி போகிறேன். நிறைய பேர் இங்கே இருந்தவங்களாம் கேல்கரி போனாங்க, அந்த பிஆர் வாங்கிட்டு நிறைய பேர் போனாங்க. அப்படி போகும்போது எனக்கும் கேல்கரி பற்றி ஒரு நல்ல வியூ இருந்துச்சு. ஆனால் பட் கொஞ்ச நாள்லேயே கேல்கரி ரொம்ப பாப்புலேஷன் நிறைய பேர் வந்து கேல்கரி பார்த்திங்கன்னா ஓவர் பாப்புலேட் ஆகி அங்கேயும் ரெண்ட் வந்து பயங்கரமாக எக்கச்சக்கமாக ஏறிச்சு. கேல்கரியிலேருந்து 2 to 3 மணி நேரத்தில் இருக்க இன்னொரு சிட்டி பேர் தான் எட்மண்டன். நிறைய பேருக்கு வந்து எட்மண்டன் தெரியுமா என்னன்னு தெரில. எட்மண்டனில் ரெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ எட்மண்டனில் பார்த்தீங்கன்னா 1500 ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து 1500 ரெண்ட் ஆகிடுச்சு. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எட்மண்டனில் பார்த்தீங்கன்னா 1200 1100க்கு நிறைய நல்ல நல்ல வீடெல்லாம் இருக்கும். இனிமேட்டு எட்மண்டன்லேயும் 1500 குறைஞ்சி எடுக்க முடியாது. ஆன் ஆவரேஜ் எட்மண்டனில் 1500 போயிட்டுருக்கு. கேல்கரியில் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட்டாவில் கேல்கரியில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரெண்ட் வந்து 2100. ஸோ வந்து ஆவரேஜ் ரெண்ட் 2100 இருக்குது கேல்கரியில். ஒட்டாவா பார்த்தீங்கன்னா கம்பேர் டு டொராண்டோ, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அன்டாரியோட கேபிட்டல் வந்து கனடாவோட கேபிட்டல் வந்து ஒட்டாவா தான். ஒட்டாவாவில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரெண்ட்டு 2218 அப்படின்ட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒட்டாவா கம்பேரிட்டிவ்லி ஒரு நல்ல சிட்டி, கொஞ்சம் சைலண்ட்டான சிட்டி. ஸோ யாராவது வந்து ஒன்டாரியோவில் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்பேர் டு ஜிடிஏ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒட்டாவா செலக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த பக்கம் மான்ட்ரியல் வரலாம், அந்த பக்கம் டொரண்டோவும் போய்க்கலாம், அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மான்ட்ரியலில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்ட் பயங்கரமாக க்ரோ ஆகாமல் 0.8% வந்து க்ரோ ஆகிருக்கு போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது. 2000 ஆவரேஜ் ரெண்ட். மான்ட்ரியலில் பார்த்தீங்கன்னா 2003 அதுதான் ஆவரேஜ் ரெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சஸ்காஷ்வனில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டல் மார்க்கெட்டே ரொம்ப ரொம்ப வந்து அப்படியே டவுனாக இருந்துச்சு. இப்போ ரெண்டல் மார்க்கெட் வந்து பயங்கரமாக பிச்சுக்கிட்டு இப்போ 1300 ஆவரேஜ் ரெண்ட் இருக்குது. சஸ்காஷ்வன், ஹோல் சஸ்காஷ்வனில் ஆவரேஜ் ரெண்ட் வந்து 1300. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராவின்ஸ் வைடு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பிசியில் வந்து 2570, ஒன்டாரியோவில் வந்து 2396. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ரெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஹாலிஃபேக்ஸில், நான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஹாலிஃபேக்ஸ் வந்து ஆவரேஜ் ரெண்ட் 2100 ஆயிடுச்சு. ஸோ 2100 அப்படின்னா மீடியன் ரெண்ட் அவங்க சொல்கிறாங்க. ஹாலிஃபேக்ஸில் நீங்கள் மெயின் டவுனில் இருக்குன்னா 2800 2 bed 2 bath. ஸோ வந்து இல்லை சிங்கிள் பெட் எடுக்கிறீங்கன்னா 1800 1900 வருது. அதை விட அதிகமாகவே வருது. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஹாலிஃபேக்ஸில் வந்து கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷனில். இப்போ ரீசெண்டாக ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 18,000 யூனிட்ஸை வந்து நான் இருக்க ஏரியாவில் ஆட் பண்ண போகிறாங்க. நம்ம வெஸ்ட்பால் அண்ட் கோலார்பர் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 18,000 யூனிட். திங்க் பண்ணி பாருங்கள், 18,000 வீடை ஒரு இடத்துல வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இதுக்காக ஸ்கூல் இன்னும் பிளான் பண்ணவே இல்லை. அப்படின்னா எந்த அளவு வந்து பிளானிங் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இது எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. பட் பார்ப்போம், நம்ம இங்கே தானே இருக்க போகிறோம், இதனால் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த ஆவரேஜ் காண்டமினியம் ப்ரைஸ் இதெல்லாம் வந்து இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்துக்க வேணாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கெனடாவில் ஆன் அவரேஜ், அதாவது வந்து இந்த ஷேரிங் பற்றி நிறைய பேர் வந்து பேசுகிறதே இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஊர்லலாம் இருக்கோம் அப்படின்னா ஷேரிங்கில் மோஸ்ட்லி இருக்க மாட்டோம். நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை யூஎஸில் கூட மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ், சில பெரிய சிட்டிஸில் லைக் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆர் நியூயார்க் இந்த மாதிரி பிளேசஸில் ஷேரிங்கில் இருப்பாங்க. பட் இங்கே கனடாவில் இந்த ஷேரிங் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து கனடா மக்கள் தொகையில் வந்து 30% மக்கள் வந்து ஷேரிங்கில் தான் இருக்காங்க. ஷேரிங்கில் இருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டர்ஸில் 30% ஷேரிங்கில் இருக்காங்க. ஷேரிங்னா எப்படின்னா, 1 2 பேச்சுலர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறது, இல்லை ஒரு ஃபேமிலி பேச்சுலர்ஸ் ஷேர் பண்ணிக்கிறது, எந்த விதத்துலையும் கொண்டு வரலாம். இந்த மாதிரி வந்து அந்த ஷேரிங் பாப்புலேஷன் வந்து 30% இருக்குது அப்படின்றாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், நம்மளாம் வந்து ஊரில் ஷேர் பண்ணி இருக்கிறதுங்கிறது அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம வளர்ந்துருக்க மாட்டோம். சின்ன வீடாக இருந்தாலும் நமக்கு ஓன் வீடு வேணும், இல்லை நம்ம ஓன் பிளேஸ் ரெண்ட் எடுத்து இருக்கணும், அப்படி தான் நினைப்போம். இங்கே வந்து ஷேரிங்கில் 30% மக்கள் இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள் எந்தளவு வந்து இந்த ஹவுசிங் க்ரன்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது குறைஞ்சிருக்கு, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகலை. பட் ஆனால் ரெண்ட் டிக்ரீஸ் ஆகலை. அது க்ரோத் ரேட் குறைஞ்சிருக்கு, ரெண்ட் க்ரோத் ரேட் குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் ரெண்ட்டு வந்து குறையில எங்கேயும். அதுதான் வந்து மெயினாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இவங்க வந்து ரேப்பிட் ஹவுசிங்கை வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஆமாம், இங்கே ஹாலிஃபேக்ஸ்லேயும் வந்து 18,000 யூனிட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு சபர்பில். நான் சொல்கிறது இந்த ஏரியா சபர்பில் மட்டும் 18,000 யூனிட். இது மாதிரி மற்ற ஏரியாலாம் எவ்வளோ பிளான் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ மேபி ஃப்யூச்சரில் ஹாலிஃபேக்ஸ் வந்து டொரண்டோ ஜிடிஏ மாதிரி ஆயிருமா? அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஸ்டில் அந்த மாதிரிலாம் ஆகிடுமோன்னு தெரில. ஏன்னா 18,000 20,000 இங்கங்கே போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ப்ராவின்ஸோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு 5 இயர்க்குள்ளே இன்னும் ஒரு 1 மில்லியன் பாப்புலேஷன் வந்து இங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க நோவாஸ்கோஷியாவில். பார்ப்போம் எப்படி போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த விஷயத்தில் என்ன சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். நான் இந்த நியூஸோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணி படித்து பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் என்ன சிட்டிக்கு வரீங்க, நீங்கள் என்ன அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் அந்த சிட்டி பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்.